Hello friends, welcome to Viha Vlogs. இன்னைக்கு நம்ம Veg and Egg puff எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போய்டலாம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத செய்யிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. 1.5 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க நீட்டா. குட்டி குட்டியா கட் பண்ண half carrot, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தழைகள், அப்புறமா மசாலால பார்த்தோம்னா மிளகாய் பவுடர், கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட். அப்படியே வந்து கூடவே நான் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வெஜ் பஃப்க்கு. இந்த மசாலாவே நம்ம உள்ளே எக் பஃப்க்கும் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக எக் எடுத்துக்கோங்க. ஸோ பஃப்காக பேஸ்ட்ரி டோ பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் மைதா எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் மைதா நான் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, மொத்தமாக இது பார்த்திங்கன்னா 300 கிராம்ஸ். இதை நம்ம கிளாஸ் பவுலில் மாற்றிக்கலாம். அண்ட் இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுல, இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து இந்த மாதிரி டோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க் ஸ்பேஸில் இதை மாற்றிக்கலாம். இப்போ லேசாக மாவு கீழே டஸ்ட் பண்ணிக்கிங்க. நம்ம 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் ஒரு பாலை நான் இங்கே எடுத்துக்கேன். இதை எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். தின்னா பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம இன்னொன்றும் தேய்ச்சிடலாம் இதே மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னாலே தெரியும், இங்கே பாருங்கள் எவ்வளோ தின்னாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை 3 பார்ட்டாக கட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை கட் பண்ணி இதை நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ஸோ பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி கை வச்சா இப்படி இதுவாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா. ஸோ இது இந்த மாதிரி இருக்கணும். க்ரீமாக நம்ம கைக்கு டச் பண்ணும்போது இந்த க்ரீமி டெக்ஸ்டர் நம்ம கைக்கு இருக்கிற மாதிரி அந்த டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது அன்சால்டட் பட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்போ தேவைப்படும். நம்ம ஃபர்ஸ்ட் தேய்ச்சி வச்சோம் இல்லையா, அந்த லேயரை இது மேலே போட்டுடலாம். ஒரே சேம் அப்படியே ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கூட குறையே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது மேலே போட்டுட்டு அந்த பட்டரில் ஆஃப் இருந்தது இல்லைங்களா, இது மேலே இப்போ இதை நம்ம ரப் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி விட்டதும் இதை மடித்து விட்டுக்கலாம். எப்படி மடித்து விடலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பக்கம் இருந்து இப்படி ஒரு மடிப்பு, இந்த பக்கத்தில் இருந்து இப்படி ஒரு மடிப்பு, இப்படி 2 சைட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த பவுலில் போட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீன் டவல் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வெஜ் பஃப்க்கு உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி விழுதை சேர்த்துடலாம். இப்போ இதை பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கேரட் சேர்த்துக்கலாம்.
கேரட் சேர்த்து கலந்து விட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ப்ளஸ் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதை போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம இதில் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கேரட்லாம் நல்லா வேகணும் இல்லையா, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து கேரட் நல்லா குக் ஆயிடுச்சு, தண்ணியும் பார்த்திங்கன்னா திக்காயிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சால்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கை சேர்த்து நீங்கள் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழைகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டஃபிங் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஆறட்டும், நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து 15 மினிட்ஸ் கழித்து இதை நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மறுபடியும் போட்டு தேய்ச்சிக்கலாம். ஸோ இந்த ஹாஃப் பார்ட் பட்டரை நம்ம இதில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். பட்டரை எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மடித்து விட்டோம் இல்லையா, அதே மாதிரி மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளீன் கிளாத்தை போட்டு மூடி 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ வந்து 15 மினிட்ஸ் கழிச்சு நான் இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது மறுபடியும் ஒர்க் ஸ்பேஸில் மாற்றி இதுதான் நம்மளோட லாஸ்ட் டைம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இப்போது மறுபடியும் மடித்து 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம் இந்த வாட்டி. இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு நான் இதை ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மறுபடியும் மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் லாஸ்ட் டைம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம பஃப் ரெடி பண்ணி இதை பேக் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டதும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டதும் கட் பண்ணிக்கோங்க எட்ஜெல்லாம் ஷேப்பாக. ஸோ நான் வந்து இந்த ரோலரை யூஸ் பண்ணியே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எட்ஜஸ் கட் பண்ணிட்டதும் இது ஈக்குவல் பார்ட்ஸாக 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ப்ராசஸ் வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் இதை வந்து ரெடிமேடாக செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கும்போது இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று மேலே வைக்காதீங்க, ஒட்டிக்கும். ஸோ நடுவில் வந்து வேக்ஸ் பேப்பரோ அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி பேப்பரை வந்து நீங்கள் நடுவில் போட்டு வச்சா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். பேஸ்ட்ரி ஷீட்டை எடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வச்சுக்கோங்க. இதோட எட்ஜில் இந்த மாதிரி வந்து லைட்டாக பாலை வந்து தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அப்போது அது கொஞ்சம் கம் மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்படி 4 எட்ஜஸ்லேயும் நம்ம இது பண்ணி அதை இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது மேலே லைட்டாக இப்படி பாலை ப்ரஷ் பண்ணிக்கிங்க. இப்படி ப்ரஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பேனில் எடுத்து வச்சிடலாம். இப்போது எக் பஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்ரி ஷீட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட்ரி ஷீட் எடுத்து 4 சைட்ஸும் பாலை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் கொஞ்சமாக அதே வெஜிடபிள் ஸ்டஃப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு எக் எடுத்துக்கோங்க. எக் எடுத்து இப்படி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எக்கை இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு இந்த எட்ஜஸை இப்படி எடுத்துகிட்டு வந்து 4 சைட்ஸும் மடித்து மேலே இப்படி பாலை தடவி விட்டுட்டு பேனில் வச்சுக்கலாம். இப்போ
இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பேனில் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். அவனில் வந்து 400 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் வந்து அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி குக்கர்லேயும் வந்து நீங்கள் செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி குக்கரில் கீழே வந்து சால்ட் போட்டு அதை ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டாண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, சால்ட்டை போட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கிங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா அது மேலே இட்லி தட்டை வச்சுட்டு அதில் நல்லா வந்து 4 இதுலேயும் நீங்கள் வந்து எண்ணெய் தடவிக்கங்க. அதில் வந்து இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து இந்த பஃப்பை வந்து அதில் வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் வந்து நடுவில் எடுத்து பாருங்கள். அது நல்லா ஒரு சைட் ப்ரௌனாக வந்து தான் இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அவனில் போய் இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிடலாம். டைமர் செட் பண்ணிடலாம். ஸோ 25 மினிட்ஸ் வச்சிடலாம். நம்ம நடுவில் வந்து பார்க்கலாம். ஸோ அது நல்லா ப்ரௌனாக வந்துருந்தால் நம்ம ஸ்டாப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இதை அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 25 மினிட்ஸ் வச்சுருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து மேலே அந்த ப்ரௌன் கலர் டெக்ஸ்டர் வந்து எனக்கு வரல. ஸோ நான் எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் வச்சேன். டோட்டலாக இது 40 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. ஸோ நீங்கள் திறந்து பாருங்கள் உங்கள் அவனை. உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் முன்னாடியே ப்ரௌனாக வந்திருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் நீங்கள் நம்ம விஹா vlogs ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ, பாய்.